வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பிஎம் கிசானோட எப்போ பற்றி வெளியாகிருக்கு. அதான் நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் அது என்னன்னு சொல்கிறேன். அதாவது 15வது தவணையாக நிதியுதவி பெற்று 16 தவணைக்கு விவசாயிகள் காத்திருக்கிறார்கள். இந்நிலையில் முக்கிய அறிவிப்பு ஒன்றினை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா, அதாவது பிரதான் மந்திரி கௌரவ நிதியுதவி திட்டமானது கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகளின் தன்னம்பிக்கையை கொண்டுள்ளதாக மாற்றும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் மத்திய அரசு சார்பாக விவசாயிகளுக்கு பண உதவி செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஒரு தவணைக்கு 2000 ரூபாய் முதல் ஒரு ஆண்டுக்கு மொத்தம் 6000 ரூபாய் பயனாளிக்கு வங்கி கணக்கில் நேரடியாக டெபாசிட் செய்யப்படுகிறது. அந்த வகையில் நாடு முழுவதும் 11 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு ரூபாய் 2.61 லட்சம் கோடிக்கு மேல் சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. 3 கோடிக்கும் அதிகமான பெண் பயனாளிகள் பயனடைந்துள்ளனர். அவர்கள் மட்டும் மொத்தம் 53,600 கோடியே நிதியை பெற்றுள்ளனர். இப்போது 2024 துவங்கியுள்ள நிலையில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் தவணை 3லிருந்து 4 உயர்த்தப்படலாம் என்றும், வருடத்திற்கு இனி 6000 ரூபாயிலிருந்து 8000 ரூபாயாக உயர்த்தப்படலாம் என்றும் சொல்கிறார்கள். இதை பற்றி உறுதியான தகவல் இதுவரை வெளிவரவில்லை என்றாலும், வரப்போகும் இடைக்கால பட்ஜெட்டின் போது விவசாயிகளுக்கான குட் நியூஸ் வெளியாகலாம் என்று யூகமாக தகவல் மட்டமடிக்கிறது. இதுவரை மொத்தம் 15 தவணைகள் 2000 ரூபாய் பெற்றிருந்தார்கள். நடப்பாண்டில் 16வது தவணை பெற வேண்டுமென்றால் பிஎம் கிசான் வெப்சைட்டில் தங்கள் ஆதார் நம்பரை உறுதி செய்ய வேண்டும். அப்படி உறுதி செய்த பயனாளிகளுக்கு மட்டுமே இந்த தவணை வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியாக அறிவித்திருக்கிறது. இதற்கான கடைசி தேதியாக 31/1/2024 ஆகும். அதனால் தகுதியுள்ள வேளாண் மக்கள் உடனடியாக ஆதார் உறுதி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உங்கள் ஆதார் எண்ணை எப்படி உறுதி செய்ய அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஎம் கிசான் வெப்சைட் போய்ட்டு அதில் இந்த வெப்சைட் போய்க்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இகேஒய்சின்னு இருக்குது பாருங்கள். அந்த இகேஒய்சியை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லுவோம். உங்கள் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் இதில் அப்டேட் ஆகிருக்கா இல்லைங்கிறது அப்படியே வந்துடும். அப்படி அப்டேட் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஓடிபி கேட்கும். ஓடிபி அவங்க ஆதார் நம்பரில் என்ன நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இதில் என்ட்ரு பண்ணி நீங்கள் ஈஸியாக கேஒய்சி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பக்கத்தில் உள்ள இசேவை மையத்துக்கு போய்ட்டு நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் கேஒய்சியை முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.